வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 12th படித்தோம். எல்லாரும் அம்மா படிக்கிறதானே 12th படித்தோம். 12th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டூருக்கு போயிருந்தோம். டூருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெமரபிளான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்ல, லேப்டாப் வந்து நான் சும்மா தற்செயலாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் லேப்டாப்ல எழுதி வச்சிருந்தேன். லேப்டாப் தற்செயலாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ எப்படியும் அந்த டூர் போய் 1 இயர் இருக்கும். ஆமாம், 1 இயருக்கு முன்னாடி போனோம் கரெக்டாக. இப்போ ஆமாம், இந்த மந்த் இந்த மந்த் 20ஆம் தேதி. இப்போ ஜூலை 20ஆம் தேதி போனோம். போன வருஷம் 2024 ஜூலை 20ஆம் தேதி போனோம். இப்போ டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 9 இன்னைக்கு. ஆமாம், ஜூலை 9. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் தற்செயலாக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத மெமரபிள். அதான் எப்படி சொல்ல, எல்லாருமே 6th to 6th, ஆமா 6th இருந்து எங்களோட எல்லாம் படிச்சவங்க அவங்க எல்லாருமே. அப்பெல்லாம் அவங்க கூட பேசி பழகாம செய்யாம இருந்து 12th ஸ்டாண்டர்ட் போது எல்லாரும் அவங்க கூட எல்லாருமே அவைலபிளா இருப்போம். அப்படி இருந்தோம் எல்லாருமே. இந்த 10th அப்புறம் 10th வரைக்கும் நல்லா இருந்தோம். 10th அப்புறம் ஏபிசி செக்ஷன்லாம் மாறி மாறி போயிட்டாங்க. எல்லாரும் பயாலஜி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாம் மாறி மாறி போயிட்டாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் தனிதான் கூப்பிட்டு போனாங்க எல்லா இடத்துக்கும் டூருக்கு. அப்புறம் நாங்கள் எங்கள் காமர்ஸ் ரொம்ப எங்கேயும் கூப்பிட்டு போகலாம் அவ்வளோவா. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த டூர்ல ஸ்கூல் டூர்னா எல்லாமே 6th to 12th வரைக்கும் வருவாங்க. அப்படி வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் அப்படி நினச்சி பார்க்கும்போது, அதாவது எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க. இந்த ஃபோட்டோ வச்சு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசுக்குள்ள வந்து அழுக ஆட்டோமேட்டிக்கா அதாவது கண்ணில் கண்ணீர் வரல, மனசுக்குள்ள ஒரு மாதிரியா ஒரு மன அமைதியா ஒரு அழுகை இருக்கும். அந்த அழுகை வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த அழுகையில ஃபீல் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். பட் எனக்கு அந்த அழுகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா. அதான் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ வந்து நம்ம பிறகு ஒரு கண்டென்ட்டா போகலான்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோ பாருங்க. உங்க ஸ்கூல் லைஃப்ல வந்து நீங்க எப்படிலாம் டூருக்கு போனீங்க, சரி டூர் நீங்க யாரெல்லாம் ஸ்கூல் டூரை மிஸ் பண்றீங்க, அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா மனசு அமைதியாயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டா இப்போ வரைக்கும் இந்த 3 மாசம் வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ற 3 மாசம் வரைக்கும் கான்டாக்ட்ல இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கான்டாக்ட்ல இல்லை. புதுசா அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்களே தவிர பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருமே யாருமே கூட உள்ளூருக்குள்ள இருக்காங்க. அவங்களே பார்க்க முடியல. எல்லாம் காலேஜ் வேற வேற காலேஜ் போறதுனால பார்த்தீங்கன்னா உள்ளூருக்குள்ள இருக்காங்க. அவங்களே பார்க்க முடியல அந்த அளவுக்கு இருக்கும்போது. ஆனா இந்த டூர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டோம். 12th ஸ்டாண்டர்ட் ஏபி செக்ஷன் எல்லாருமே ஒருத்தங்க எல்லாருமே அனுப்போம். அதனால மெமரபிளா இருக்கு. அதாவது சின்ன சின்ன டூருக்கு வந்து நான் வரல நீ வரலன்னு, இந்த டூருக்கு நான் வரல நீ வரலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமான இருக்கும் எல்லாருமே வர்றதுனால. அதனால அந்த டூர் வந்து கொஞ்சம் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தோம் எல்லாருமே. கேரளாவுக்கு போயிருந்தோம். மொதல் நாள் கன்னியாகுமரி போய் திருப்பரப்புல எல்லாம் முடிச்சு செஞ்சு அதெல்லாம் போட்டோ வந்து நான் அவ்வளோ எடுக்கல. போன் வந்து அலௌடு. நான் வந்து போன் பாத்தீங்கன்னா அலௌட் இல்லாம தான் கொண்டு போனேன். கேமரா அலோட் பண்ணிட்டாங்க. கடைசி கேமரா பண்றத நம்ம எந்த இருந்தாலும் ஒரு சம்பவம் இல்லாம இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா வந்து அண்ணன் தெரிஞ்ச இடம் தான் வாங்க போயிட்டேன். கேமராவெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த அண்ணன் தான் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. அந்த அண்ணன் ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஊருக்காரங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களை எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கேமராக்குள்ள பேட்டரி ஆட்டோமேட்டிக் ஒரு பேட்டரி இருக்கும். அது பேட்டரிக்கு அந்த சார்ஜர், அதாவது 3 கேமரா வச்சிருக்காங்க. 3 கேமராக்கு வேற சார்ஜரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேமராக்கு வேற சார்ஜர் எடுத்து கொடுத்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா சார்ஜ் போட முடியாம நான் அவசரத்துல டூர் நைட்டு போறாங்கன்னா இன்னைக்கு மதியமே ஸ்கூல் விட்டாங்க. அந்த ஸ்கூல் விட்ட டயத்துல நான் போய் போய் வாங்கிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும். நான் வந்து அப்போ வந்து சிவகாசியில இருந்தேன். இங்க எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி 15 கிலோமீட்டர். அது 15 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நான் வந்து அப்போ சிவகாசில நாங்க இந்த வீடு சொந்த வீடு இங்க இருக்கு. நாங்க இருந்தோம். அங்க இருந்தோம் ஒரு மாசம் இருந்தோம். அப்போ வந்து அவசரத்துல எல்லாம் செஞ்சு இந்த ஊருக்கு வந்து இங்க இருந்து கல்லுப்பட்டி, டீ கல்லுப்பட்டி வரைக்கும் போனோம். அங்க இங்க வந்து டீ கல்லுப்பட்டி வரைக்கும் போனோம். இங்க ஒரு அண்ணன் வண்டி வாங்கிட்டு போயிட்டேன். எல்லாம் வாங்கி செஞ்சுட்டேன். அங்க வச்சு நான் செக் பண்ணாம விட்டேன். அதனால கொஞ்சம் ஏமாத தப்பா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சரி பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். நான் போட்டோ வந்து கேமராவில் எடுத்துருந்துக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா சரியான சம்பவம். சார்ஜ் போட முடியாம கேமரா ஆனே ஆகல. என்ன பேட்டரி செட் ஆகலன்னு பேட்டரி சார்ஜர் மாத்திட்டுன்னு சொல்லிட்டாங்க போன் போட்டு கேட்டப்ப. சரி அதுக்கப்புறம் சரி போன் எடுத்துட்டு போய் யாரும் தெரியாம வச்சிருப்போம்னு சொல்லிட்டு போனை வச்சு ஆட்டோமேட்டிக்கா நான் ஆட்டுக்கு ஒழிச்சிச்சு எல்லா இடத்துலையும் எடுத்தேன். கொண்டு வந்த பையங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டாப்ஸ் யாருக்குமே தெரியாது. யாருமே தெரியாது. நான் தூரம் முடிச்சு வர வரைக்கும் யாருமே தெரியாது. கடைசியா ஒரு தென்மலை டைம்லாம் பாத்தீங்கன்னா எங்க சாருக்கு கிளாஸ் டீச்சர் தெரிஞ்சு போச்சு. ஆச்சு அவரை எதுவும் இல்லை. டூர் வேணா எல்லாம் பண்ணி போன பிடுங்க எதுவும் பண்ணல.
நல்ல மெமரபிளான மெமரிஸ் அதுதான். நிறைய மறக்க முடியாத இதெல்லாம் தென்மலை டைம்ல ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் தனியா பஸ், கேர்ள்ஸ் தனியா பஸ். கேர்ள்ஸ்ல 5th to 12th வரைக்கும் சின்ன 10th வரைக்கும் இருக்க பையங்க. ஆமால 5th to 11th வரைக்கும் இருக்க பையங்க அண்ட் கேர்ள்ஸ் பூரா அந்த பெரிய பஸ்ல வந்தாங்க. நாங்க எங்களுக்கு ஒரு சின்ன பஸ் இது பண்ணிருந்தாங்க 12th பையங்க எல்லாருக்குமே. அந்நேரம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா தென்மலை டைம் போட்டி போனா நாங்க முன்னாடி போயிட்டு நாங்க போய் தென்மலை டைம்ல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அந்த பஸ் வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அப்படி இருக்கும்போது நாங்க சரி நிறைய போட்டோ ஷூட் எடுத்தோம். நிறைய கேமரா அண்ணன் கேரளாக்காரங்க, அவங்க வந்து தமிழ் தெரியல அவங்களுக்கு, கேரளாக்காரங்க அவங்கள்ட்ட எடுத்து இந்த நம்பர்லாம் கொடுத்து எங்க போட்டோ அனுப்பிட்டுருங்க சொன்னா போட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க. மறக்க முடியாது அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஃபீலிங்கா இருக்கு. இப்ப கூட கிளாஸ் ரூம்ல எப்படிலாம் இருந்தோம் அதெல்லாம் சொல்ல முடியல. ஒரு மாதிரியா மனசுக்குள்ள ஒரு அழுகையா இருக்கு. ஓகே ஜிஎஃப், நான் போட்டோ எல்லாம் போடுறேன், நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சேனலுக்கு யாராவது மறக்காம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எப்படி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா அந்த போட்டோஸ்ல எப்படி இருக்கு, போட்டோஸ் எப்படி இல்ல அந்த போட்டோல நாங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணிருக்கோம், ஒரு சில கிளிப் எடுத்திருக்கோம், அந்த கிளிப் எல்லாம் பாருங்க எப்படி இருந்து நாங்க எப்படி என்ஜாய் பண்ணிருக்கோம். உங்களோட ஸ்கூல் லைஃப்ல நீங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஜிஎஃப், வீடியோ பாருங்க, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அவன் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, டேக் கேர். எல்லாரும் பாருங்க, பத்திரமா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.